தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் என்னும் சுனாமியில் சிக்கிய நாம் தமிழர் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விஜய் என்னும் சுனாமியில் சிக்கிய நாம் தமிழர் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஒரு சுனாமி போன்று அமைந்துவிட்டது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்தோனேசியாவில் உள்ள சுமித்ரா தீவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கம் 5 செகண்ட் தான் நடைபெற்றது. ஆனால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பு. கடற்கரை ஓரங்களில் இருந்த கிராமங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன, கட்டிடங்கள் சேதப்படுத்தப்பட்டன, லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகினர். அதே போன்றுதான் இந்த சுனாமி. விஜய் என்கிற சுனாமி இதான் முதல் தேர்தலை விஜய் சந்திச்சிருக்காப்புல. கிராமத்துல கிளவிகள் கூட இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா திமுக அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு யார் அதிக பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் கிராமத்துல ஓட்டு போடுவாங்க. ஆனா இந்த முறை கிராமத்துல கூட நகர்ப்புறத்துல கூட திமுக அதிமுக கொடுத்த காசை வாங்கிட்டு திமுக அதிமுக ஓட்டு போடாம காசே கொடுக்காத விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ள இந்த பாதி வாக்குகள் அப்படியே விஜய்க்கு போச்சு. இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றா இன்னைக்கு விஜய கொண்டு வந்திருக்காங்க. விஜய் நல்லாட்சி தர முடியுமா என்று பார்த்தால் நல்லாட்சி தர முடியாது என்பதை கடந்த 2 நாட்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் குதிரை பேரம் நடத்தி வருகிறார். விஜய் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இன்னைக்கு சிபிஎம் சிபிஐ 2 கட்சிகள் அலுவலகத்துக்கு போய் ஆதரவு கேட்கிறாப்புல. அதை விட கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகத்துக்கு போய் ஆதரவு கேட்கிறாப்புல. விடுதலை சிறுத்தை கட்சியை கூட்டணியில சேர்த்தாலே மிகப்பெரிய நெகட்டிவ் இமேஜ் தான் விஜய்க்கு ஏற்படும். ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நல்ல பெயர் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் திருமாவளவனுக்கு நல்ல பெயர் கிடையாது. ஆனா இன்னைக்கு பதவியை பிடிக்கணும், முதலமைச்சர் பதவியை பிடிக்கணுங்கிறக்காண்டி இன்னைக்கு விடுதலை சிறுத்தை அலுவலகத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்துறாப்புல. அதை விட கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குதிரை பேரம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து பேரம் பேசி ஆதரவு கடிதம் எழுதி வாங்கியிருக்காங்க. ஆக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக விஜய் பணத்தை வைத்து விளையாடுகிறார். இதைத்தான் திராவிடம் பண்ணுச்சு. திமுக அதிமுக காரங்க பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இறங்கினாங்க. அதே மாதிரி தான் இப்ப விஜய் பணம் கொடுத்தா ஆட்சியை பிடிச்சிடலாம், சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு கீழ்த்தரமான வேலைகள்ல இறங்கியிருக்காப்புல. அடுத்ததா திராவிடம் என்ன செஞ்சிச்சோ அதை தான் இன்னைக்கு விஜய் செய்ய போறாப்புல. மகளிர் உரிமை தொகை அவங்க 1000 கொடுக்குறாங்க, இவங்க 2500 தரப்புறேன்னு இருக்காரு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், தாலிக்கு தங்கம், இப்படி வரிசையா இலவசங்கள் தான் அறிவிக்கிறாப்புல. தமிழ்நாட்டு பட்ஜெட்டு வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி. ஆனா விஜய் அறிவிச்ச அந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 15 லட்சம் கோடி. இந்த 5 லட்சம் கோடியே பற்றாக்குறை ஏற்பட்டு உலக வங்கியில கடன் வாங்குறாங்க. இன்னைக்கு 15 லட்சம் கோடி ரூபாய் வருஷ பட்ஜெட் போட்டிருக்காப்புல. விஜய் எப்படி சமாளிக்க போறாருன்னு அவர் தெரியல. ஆக இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றா விஜயை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஜய்க்கு மாற்று யாரு? இந்த விஜய் ஆட்சியில எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம். அவர் டாஸ்மாக மூட போறேன்னு எந்த இடத்துலையும் சொல்லல. கஞ்சா வியாபாரம் வழக்கம் போல நடக்கத்தான் போது, டாஸ்மாக் கடைகள் வழக்கம் போல இயங்கத்தான் போது, தெருவுக்கு தெரு பாலியல் பிரச்சனைகள் இருக்கத்தான் போது, சட்டம் ஒழுங்கு சீரழியத்தான் போது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் ஏற்படும். ஆக திராவிடம் என்ன செஞ்சிச்சோ அதைத்தான் விஜய் செய்ய போறாரு. சுனாமி மாதிரி இன்னைக்கு விஜய் எல்லாத்தையும் வீழ்த்திட்டு போயிட்டாப்ல. சுனாமி 5 செகண்ட் இருந்துச்சு, மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு சுனாமி மாதிரி விஜய் சேதத்தை ஏற்படுத்தியிருக்காப்ல. 21 வருஷம் ஆச்சு சுனாமி ஆனா அதுக்கு பிறகு சுனாமி வரல. சுனாமி எப்போதாவது தான் ஒரு இடம் வரும். அதே மாதிரி தான் நடிகர் விஜய் 5 செகண்ட் சுனாமி மாதிரி 5 வருஷம் ஆள போறாப்புல. அதுக்கப்புறம் விஜய் என்கிற சுனாமியோ, விஜய் என்கிற புயலோ, விஜய் என்கிற சூறாவளியோ இருக்க போறது கிடையாது. விஜய்க்கு அதிகபட்ச ஓட்டு இதுதான் வாங்காப்புல. இனி அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்லாம் விஜய்க்கு இறங்கு முகம் தான். இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த நாம் தமிழர் கட்சி விஜய் அப்படிங்கிற ஒரு சுனாமியில மூழ்கி போயிருக்கு. தொண்டர்கள் கவலைப்படக்கூடாது. நம்ம தேர்தலில் தான் தோல்வி அடைஞ்சிருக்கோம். நம்முடைய கொள்கைகள் தோல்வி அடையல. நம்முடைய தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் கலாச்சாரத்துக்காக நம்ம தொடர்ந்து நிக்கணும், களத்துல நிக்கணும். இந்த பணியை நாம் செய்யாட்டினா வேற யார் செய்ய போறா? திமுக அதிமுக காரனா தமிழர்களுக்கு குரல் கொடுக்க போறான், தமிழர்களுக்காக வேண்டி போராட போறான். இன்னைக்கு மலைகள் வெட்டி எடுக்கப்படுகின்றன, ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுது, விவசாயம் அழிக்கப்படுது. இதை நம்ம தான் பாதுகாக்கணும். நாம கேள்வி கேட்கணும், வேற எவனும் கேள்வி கேட்க போறது கிடையாது. ஆக நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் சோர்ந்து போகக்கூடாது. விஜய் என்கிற சுனாமியில நாம் தமிழர் கட்சி அடிச்சுட்டு போயிருச்சு. அந்த சுனாமி 5 செகண்ட் தான் இருக்கும். அதே மாதிரி விஜய் 5 வருஷம் தான் இருப்பாப்புல. அதுக்கு பிறகு விஜய் காணாம போயிடுவாப்புல. நாம் தமிழர் கட்சி என்றென்றைக்கும் இருக்கும்.
ஆக நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் தொடர்ந்து களத்தில் போராடுவோம், அண்ணனுக்கு துணை நிற்போம்.